ஹாய், வாங்க இன்னைக்கு இட்லி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 5 இட்லி எடுத்திருக்கேன். அதை நல்லா இப்போ மசிச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக ஆக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றணும். பாரு இப்படி ஒட்டுதில்ல பாருங்க கையில். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றினா நமக்கு ஒட்டவே ஒட்டாது. பாருங்கள், நல்லா பிசைஞ்சுக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி. இந்த பாருங்களேன், இப்படி கையில் போட்டால் உதிரியாக வரும், ஒட்டாது நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுனதுனால. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடல் பருப்பு வந்து நல்லா கொஞ்சம் டார்க் ப்ரௌன், கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனால் நல்லாயிருக்கும். நல்லா அதுக்கு இட்லி மாட்டை சேர்ந்து கடிக்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். இப்போ க்ரீன் சில்லி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கலாம் அதில். இப்போ நம்ம இட்லி உப்புமா போட்டுக்கலாம். இந்த இட்லியை ஊற்றி வச்சாலும் அந்த இட்லியை போட்டுக்கலாம். பாருங்களேன், நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுனதுனால நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வருது பாருங்களேன். அந்த அந்த இதில் தவாவில் ஒட்டவே ஒட்டாதது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதில் உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம ஆல்ரெடி இட்லி சால்ட்டு போட்டிருப்போம். வேணா நீங்கள் சால்ட்டு பத்தலைன்னு சால்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக இட்லி உப்புமா, சிம்பிளான இட்லி உப்புமா தயாராகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி உப்புமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.